Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கேப்டன் சுபாசாவோட எபிசோட் 48 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல கோஜிரோ வாகசிமுசோ பார்த்து நீ எதுக்கு பால பிடிக்காம தடுக்க மட்டும் ட்ரை பண்ண அப்படினு சொல்லிட்டு கேக்குறான். என்னோட பழைய இன்ஜரி வந்து எனக்கு திரும்ப வந்துருச்சு. இருந்தாலும் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்ல. கண்டிப்பா நான் கேமோட எண்ட் வரை நின்னு லேண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். கோஜிரோவா அவன் டீம்மேட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க நம்ம போய் அட்டாக் பண்ணுவோம். வாகசிமுசோவை இதுக்கு அப்புறம் நம்ம கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். டோகோ பிளேயர்ஸ் எல்லாரும் ரொம்ப ஃபயர்டா லேண்டுகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படினா வாகசிமுசோ தான் இப்போ வரை இந்த டோர்னமெண்ட்ல எங்களை வின் பண்ணி கூட்டிட்டு வந்துகிட்டு இருந்தாரு. அவர் இல்லாதப்ப இப்ப நாங்க தான் இந்த டீம் லீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்ப அவங்களுக்குள்ளே பாஸ் கொடுத்து வந்துகிட்டு இருக்கும்போது சுபாசா ஒருத்தங்கிட்ட போறதுக்குள்ள டக்குனு பிளாக் பண்ணி கொண்டு வந்துடுறான். ஆப்போசிட்லயே கோஜிரோ ஓடி வந்துகிட்டு இருக்கான். இந்த வாட்டி உன்னை கண்டிப்பா நான் அட்டாக் பண்ண விட மாட்டேன் சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல வந்த உடனே சுபாசா வந்துட்டு அவனோட பிகில் ட்ரிக்க போட்டுறான். எலிமெண்டரி ஸ்கூல்ல இதை போட்டு அவன் ஏமாத்திட்டு முன்னாடி வந்திருப்பான். அதே மாதிரி பால ஹைட்டா தூக்கி முன்னாடி கொண்டு வரான். தகவல் இந்த வாட்டியில இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ வந்து பின்னாடி திரும்பி பால கரெக்டா ஜம்ப் பண்ணி கிக் பண்ணி விட்டுறான். அந்த பால் நேரா சோரி மேட்ச் கிட்ட வருது. சோரி மேட்ச் அவன் தலையிலே தட்டி கோல் மேக் பண்ண பாக்குறான். மோரிசாக்கி வந்து தடுக்க பாக்குறான். பட் அவனை தாண்டி பால் வந்து சைடுல இன்னும் கொஞ்சம் தூரம் போகுது. அவனால ரீச் பண்ண முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைச்சிட்டு இருக்க டைம்ல பால் வந்து அதுக்கும் பக்கத்துல போய் கோல் போஸ்ட்ல பட்டு தான் உழுகுது. சிங்கம் வந்துட்டு உடனே அந்த பால தூக்கி கிளியர் பண்ணி விட்டுறான். ஆனா அந்த பால் லைன் அவுட்லாம் வெளியே போகல. சுபாசா கோஜிரோ ரெண்டு பேருமே அந்த பால் நோக்கி தான் ஓடி போய்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே பால் பக்கத்துல வந்தோடனே கரெக்டா ஜம்ப் பண்ணிடுறாங்க. ஆனா சுபாசாவால அவனோட ஃபுல் ஜம்ப் கொடுக்க முடியல. அவனுக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சிருது. அதனால கோஜிரோ வந்து ஈஸியாவே அந்த பால் தட்டிடுறான். அந்த பால் கோஜிரோ வந்து அசால்ட்டா இருந்து தள்ளிட்டு வந்துடுறான். நேரா கோச் கிராமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கோஜிரோ வந்து இதுக்கு முன்னாடி மாதிரி இப்ப இல்ல. மிசுக்கு இன்ஜுரியா இருந்தப்ப அவன் மேல ரொம்பவே பரிதாபப்பட்டான். ஆனா இந்த வாட்டி சுபாசா கிட்ட அவன் அப்படி இல்ல. சுபாசா இன்ஜுரியா இருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே அவனை பெருசா கண்டுக்கல. அது ஒரு நினைச்சு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவர் சந்தோஷப்படுறாரு. அப்போ டெப்பே வந்துட்டு பால ஸ்லைட் அடிச்சு அப்படியே ஸ்டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரான். பட் அவன் ஸ்லைட் அடிச்சு பால போட்டு பிரஸ் பண்றான். பட் அது வந்து கோஜிரோட கால்ல இருந்து இன்ச்சு கூட அசையவே இல்ல. டெப்பே வேலை அதுக்கு அடுத்து என்னதான் தள்ள ட்ரை பண்ணாலும் தள்ளவே முடியல. அவனே அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி ஆப்போசிட்ல போய் விழுந்துறான். ஒருத்தன் பத்தல அப்படின்னா நம்ம எல்லாருமே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்சி பிளேயர்ஸ் எல்லாருமே முன்னாடி ஓடி வராங்க. தக்காளி எத்தனை பேர் வந்தாலும் இதே ரிசல்ட் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ வந்துட்டு அவனோட டைகர் ஷாட்டுக்கு எய்ம் பண்றான். அவங்க பக்கத்துல வர்றதுக்குள்ளே கோஜிரோ வந்துட்டு அந்த பால பவர்ஃபுல்லா கிக் பண்ணிடுறான். இதுக்கு மோரிசாக்கியால ரியாக்ட் பண்ணவே முடியல. பாலுமே கோல்குள்ள போய் விழுகுது. இப்ப டோகோ அகாடமி வந்துட்டு மறுபடியும் ஒரு பாயிண்ட் லீடிங் வந்துடுறாங்க. கோஜிரோ அப்படியே நான் கட்சி பிளேயர்ஸ் எல்லாரையும் பார்த்து நினைக்கிறான். பாத்தீங்களா நான் கட்சி இதான் வந்துட்டு என்னோட டைகர் ஷாட். இது இருக்கிற வரை உங்களால என்னை கண்டிப்பா வின் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிகாமியும் சொல்றாரு. நான் கட்சி கண்டிப்பா வின் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படி வின் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு மிராக்கிள் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்சி பிளேயர்ஸ் எல்லாம் அப்செட்டா இருக்கிறப்ப சுபாசா பின்னாடி வந்துட்டு ஃபுட்பால் அப்படின்றதே கோல் எடுக்கிறதுக்கான போட்டி தான். சோ நம்ம வந்துட்டு இப்ப திரும்ப கோல் எடுக்கிறதுக்கான நேரம். டோகோ அகாடமி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுலயும் கோஜிரோட டைகர் ஷாட் ரொம்பவே இம்ப்ரெசிவா தான் இருக்குது. ஆனா நான் கடைசி வரை கிவ் அப் பண்றதா இல்ல. நம்ம மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றேன். எல்லாருமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப நான் கட்சி பிளேயர்ஸ் தான் பால கிக் ஆஃப் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்நேரம் டாகசி கரெக்டா பால ஸ்டீல் பண்றான். அவங்க டீம் பிளேயர்ஸ் எடுத்து பால கொண்டு வந்துட்டு இருக்க சுபாசா வந்துட்டு பிளாக் பண்ணி அந்த பால வாங்குறான். சுபாசா வந்துட்டு கோஜிரோவை கண்டிப்பா முன்னாடி விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஸ்லைட் அடிச்சு டேக்கிள் பண்றதுக்கு வரான். அந்நேரம் சுபாசா வந்துட்டு அந்த பால பாஸா மாத்தி கொடுத்துட்டு இவன் பக்கத்துல வந்தோடனே அப்படியே ஜம்ப் பண்ணிடுறான். உன்னை கண்டிப்பா நான் ஈக்குவல் பண்ண விட மாட்டேன் சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ நினைக்கிறான். டாக்கி வந்துட்டு பாலத்துக்கு இசாவா கிட்ட கொடுக்குறான். இசாவா மறுபடியும் சுபாசா கிட்ட பாஸ் பண்ணிடுறான். சுபாசா பால் வந்துகிட்டு இருக்கும்போது ஏர்ல வச்சு கிக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்றான். அதுக்கு கோஜிரோவுமே கரெக்டா ஜம்ப் பண்ணிடுறான். ரெண்டு பேரும் கீழ வந்து நின்னுட்டு மறுபடியும் பாலுக்கு ஜம்ப் பண்றாங்க. அந்நேரம் சுபாசா வந்துட்டு அவன் தலையில வாங்குறான். கோஜிரோ வந்துட்டு அவன் நெஞ்சில வச்சு தடுக்கிறான். ஆனா இந்த வாட்டி சுபாசா வந்துட்டு தோத்துறான். பாத்தியாடா சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ சொல்றான். சுபாசா பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெப்பே ஓடி போறான். இல்ல உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாகசிமுசோ அந்த பால கிளியர் பண்ணி விட்டுறான். அந்த பால் நேரா டாகசி கிட்ட போகுது. கோஜிரோமே அவன் பக்கத்துல ஓடி போறான். டாகசி வந்துட்டு பாலத்துக்கு சோரி மேட்ச் கிட்ட கொடுத்துறான். சோரி மேட்ச் கிக் பண்ண வரும்போது மோரிசாக்கி உள்ள வந்து எப்படியோ தடுக்க பாக்குறான். பட் அவன் வந்து அதுக்குள்ள கிக் பண்ணிடுறான். பால் கோல் நோக்கி போய்கிட்டு இருக்கப்ப நம்ம இசிசாக்கி உள்ள வந்து தடுக்க வரான். அவன் கிளியர் பண்ணி விட்ட பால் நேரா டோகோ அகாடமி பிளேயர் கிட்ட தான் போயிருக்கு. அவன் அங்க இருந்து ஷூட் பண்றான். அதை சிங்கம் வந்துட்டு நெஞ்சில வாங்கி தடுக்கிறான். அவன் இந்த வாட்டியுமே பால கிளியர் பண்ணி விடுறான். ஏன்டா நீங்க உங்க டீம் பிளேயர்ஸ் கிட்ட பாஸ் கொடுக்கவே மாட்டீங்களா அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இந்த வாட்டி பால் வந்துட்டு கோஜிரோ கிட்ட கரெக்டா போகுது. அவன் வழக்கம் போல அவனோட டைகர் ஷாட்டுக்கு தான் எய்ம் பண்ணுவான்னு சொல்லிட்டு ரெண்டு டிஃபெண்டர்ஸ் ஓடி வந்தா அவன் தூக்கி பாஸா மாத்தி அதை கொடுத்துறான். அந்த கேப்ல டாகசி வந்துட்டு மறுபடியும் அவன் கிட்ட முன்னாடி பாஸ் பண்ணிடுறான். இவன் கரெக்டா பாலுக்கு வந்துடுறான். செம்ம பாஸ்ரா டாகசி இந்தாங்கடா தேர்ட் கோல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டைகர் ஷாட் கிக் பண்ண வரான். சுபாசாவும் ஸ்லைட் அடிச்சு தடுக்கிறதுக்கு வந்துகிட்டு இருக்கான். ஆனா சுபாசா வந்துட்டு லேட்டா வந்துட்டான். அவன் காலையே பிரிச்சுக்கிட்டு பால் வந்துட்டு செம்மையா கோலுக்குள்ள போய் உழுகுது. அப்ப கோஜிரோ வந்துட்டு அவன் வழக்கம் போல கைய வானத்துல நோக்கி தூக்கிக்கிட்டு வி மாதிரி காட்டுறான். இவர் என்ன விக்டரி அப்படின்றத வியா காட்டுறாரா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்றாங்க. அந்நியர் அவன் சுபாசாவை பார்த்துட்டு நாங்க இப்ப உன்னோட 2 கோல் லீடிங் போயிட்டோம் அப்படின்னு சொல்றான். அண்ட் இது வந்துட்டு இதோட நிக்க போறது இல்ல. 2 3 ஆகும், 3 4 ஆகும், 4 5 ஆகும், அடுத்து போய்கிட்டே தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எனக்குமே நல்லா தெரியும் நீ வந்துட்டு இன்ஜுரியில இருக்குன்னு சொல்லிட்டு. அதனாலதான் நான் வந்துட்டு உனக்கு பெரிய கேப்ல வச்சு வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். யாருமே நீ வந்துட்டு ஃபுல் கண்டிஷன்ல இல்ல. அதனாலதான் நான் ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு சொல்லிடக்கூடாதுல. அதனாலதான் அப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ சொல்றான். நான் கட்சி பிளேயர்ஸ் எல்லாரும் ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. நம்மளால கண்டிப்பா வின் பண்ணவே முடியாது. கோஜிரோ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். அவன் எல்லாமே அவன் டீமும் இந்த அளவுக்கு சூப்பரா விளையாடுறாங்க. அண்ட் அவனும் இப்ப இந்த டீமோட சேர்ந்து விளையாடுறப்ப இது ஒரு பெர்ஃபெக்ட்டான டீம் இருக்குது. நம்மளால இவங்களை வின் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. ஆமா என்னாலுமே அவனோட டைகர் ஷாட்டுக்கு ரியாக்ட் பண்ண முடியல. இந்த இடத்துல மட்டும் வாகபாயசி இருந்திருந்தார் அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோரிசாக்கியும் சொல்றான். அப்ப சுபாசா இவங்க கிட்ட வந்து யாருக்காவது மோட்டிவேஷன் இல்ல அப்படின்னா இப்பவே பிச்சை விட்டு நீங்க வெளியே போயிருங்க. மோரிசாக்கி நான் கட்சி டீமோட கோச் வந்துட்டு நீதான் வாகபாயசி கிடையாது. இப்ப வர நம்ம கோல் எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணது வாகபாயசி கிடையாது, மோரிசாக்கி தான். ஏதோ 2 கோல் லீடிங் போனதுனால நம்மளோட கோல்ஸ் எல்லாத்தையுமே மறந்துட்டு நீங்க அதுக்குள்ள கிவ் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? நம்ம 3rd டைம் சாம்பியன்ஷிப் டைட்டில வின் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா கேக்குறான். அது எப்படி நாங்க கண்டிப்பா அவ்வளவு சீக்கிரமா கிவ் அப் பண்ண மாட்டோம். எங்களோட ட்ரீம்ஸ் அவ்வளவு சீக்கிரமா நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். நீயே இன்ஜுரியோட இவ்வளவு விளையாடுறப்ப நாங்க விளையாட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மோட்டிவேட் ஆயிடுறாங்க. இப்ப நான் கட்சி பிளேயர்ஸ் தான் பால் ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எங்களோட ட்ரீம் அவ்வளவு சீக்கிரமா நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம்டா டோகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபயர்டா வந்துகிட்டு இருக்காங்க. ரைட் வந்தாங்கன்னா நம்ம தடுப்பண்டா டோகோவோட ஸ்லைடிங் டேக்கிள் எப்படி
இருக்குன்னு சொல்லிட்டு போய் காட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ சொல்றேன். எல்லா டிஃபெண்டர்ஸும் நான் கட்ஸ் பிளேயர்ஸ் தன்னார விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையுமே தாண்டி இவங்க 3 பேரும் அசால்ட்டா முன்னாடி ஓடி வந்துடுறாங்க. நான் கண்டிப்பா வின் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ டெப்பே கிட்ட இருந்து பால ஸ்டீல் பண்ணிட்டு வந்துடுறான். அப்படியே அவன் டைகர் ஷாட்டுக்கு நின்ன இடத்துல இருந்து எய்ம் பண்றான். கோஜிரோட டைகர் ஷாட் எப்படி ஸ்ட்ரைட்டா தான் வரும். நான் கொஞ்சம் தூரம் முன்னாடி போய் கரெக்டா அவனுக்கு நேரா நின்னேனா மட்டுமே போதும், அதனால தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா முன்னாடி வரான். இந்தாங்கடா நாங்க தேர்ட் கோல் லீடிங் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பால பவர்ஃபுல்லா கிக் பண்ண இன்னொரு பக்கம் சுபாசாவுமே வந்து அவனோட டிரைவ் ஷாட் வச்சு பால கிக் பண்றான். கோஜிரோக்குலாம் செம்ம அதிர்ச்சியா போகுது. வாயடிச்சு நின்னுகிட்டு இருக்கான். இந்தாட என்னோட டிரைவ் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா கிக் பண்றான். அது இவனோட மூஞ்சி கிழிச்சுக்கிட்டு போகுது. அந்த பால் நேரா போய் கோல்குள்ள மட்டும் விழுந்தது இல்லாம கோல்ல இருக்க நெட்டையே பிரிச்சுக்கிட்டு பின்னாடி சவத்துல போய் நச்சுன்னு போய் ஒட்டுது. நீங்க சொன்ன மிராக்கிள் நடந்துருச்சு போல மிகாமி அப்படின்னு சொல்லிட்டு காட்டகிரி சொல்றாரு. இப்ப டோகா அகாடமி தான் பால கிக் ஆஃப் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கோஜிரோ வந்துட்டு இந்த வாட்டி உன்னோட டிரைவ் ஷாட் என்னோட டைகர் ஷாட் வச்சு நான் ரிஃப்ளெக்ட் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வரான். அவனை தடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிஃபெண்டர்ஸும் அவன் பக்கம் போயிடுறாங்க. அந்நேரம் கோஜிரோ வந்துட்டு சோரி மேட்ச் கிட்ட பாஸ் கொடுத்துறான். டோகா அகாடமியோட கோச்மே நினைக்கிறாரு, கோஜிரோ நீ வந்துட்டு எப்பவுமே கோவம் ஆயிட்ட அப்படின்னா கண்ணா பின்னா நடந்துக்கிடுவேன், நீ வந்துட்டு கோல் அடிக்கணும் அப்படின்றதுல மட்டும் தான் ஃபுல் ஃபோக்கஸ்டாவே இருப்ப முந்தியெல்லாம். ஆனா இப்போ நீ வந்துட்டு அப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இந்த வாட்டி டோகா அகாடமி பிளேயர்ஸ் கோல் கிட்ட போன உடனே கோஜிரோ கிட்ட கரெக்டா பாஸ் கொடுத்துறாங்க. அவன் கிக் பண்ண வரும்போது சுபாசா வந்துட்டு உள்ள வந்து பால பிளாக் பண்றான். நான் கண்டிப்பா வின் பண்ணியே தீருவேன் கோஜிரோ அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா வந்துட்டு வரிசையா 4 டிஃபெண்டர்ஸ் தாண்டி வரான். அடுத்து டாக்கசி முன்னாடி வரான். அவனையுமே தாண்டிட்டு வந்துடுறான். ஆனா அவன் டாக்கசிக்கு மேல ஜம்ப் பண்ணிட்டு கீழே லேண்ட் ஆகும்போது அவன் கால் வந்துட்டு வலிக்க ஆரம்பிச்சிருது. அப்படியே அவன் கீழே விழுந்துடுறான். டோகோ பிளேயர்ஸ் அந்த பால் எடுக்க வரதுக்குள்ள இசாவா வந்துட்டு பால தள்ளிட்டு வந்துடுறான். அவன் அந்த இடத்துல இருந்து பால கரெக்டா ஷூட் பண்றான். வாக்குசிம்ஸ் ஈஸியாவே தடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். பட் அவனோட லெஃப்ட் ஆர்ம் வந்துட்டு ரொம்பவே வலிக்குது. அவனுக்கு லெஃப்ட் கை இல்லன்னா என்ன, எனக்கு ரைட் கையே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கையை வச்சு பால பஞ்ச் பண்ணி விட்டுறான். காட்டகிரியுமே புரிஞ்சுக்கிறாரு, சுபாசா இப்ப ப்ரீவியஸா பண்ண ஷாட்னால தான் இந்த மாதிரி நடந்துக்குது. அவன் எப்பவுமே நார்மலான டிரைவ் ஷாட் தான் அடிப்பான். ஆனா இந்த வாட்டி கோஜிரோவோட டைகர் ஷாட் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்கான். அதனால அவனோட பிசிக்கல் வந்துட்டு இன்னுமே அஃபெக்ட் ஆயிருக்கும். அந்த ஒரு அதிக பவர்னால தான் சுபாசாவோட உடம்பு வந்துட்டு இன்னுமே ட்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. சுபாசா ஃபீல்ட் விட்டு வெளியே கொண்டு வந்து அவங்க டாக்டர் வந்துட்டு அவன் காலை பாத்துக்கிட்டு இருக்காரு. திடீர்னு என்னோட காலை பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். பின்ன அப்புறம் நடக்காம இருக்கும், உன்னோட பேண்டேஜே பாரு எந்த அளவுக்கு கிழிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் தான் ரொம்ப அதிகமா புஷ் பண்ணாதன்னு சொல்லிட்டு சொன்னேன்ல. ஆனா டாக்டர் நான் இதே கண்டிஷன்ல லேண்ட் அப்படின்னா என்னால கோஜிரோவை கண்டிப்பா வின் பண்ணிக்க முடியாது, நான் கண்டிப்பா இதுல வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா கேக்குறான். இந்த ஹாஃப்ல உன்னால இவ்வளவுதான் விளையாட முடியும், வா நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் ரூமுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டு போயிடுறாரு சுபாசாவை. இப்ப சுபாசா இல்லாம தான் ரன் கட்ச டீம் கேம் வந்துட்டு கண்டினியூ பண்ணி ஆகணும். டாக்கி தான் வந்துட்டு கார்னர் கிக் பண்றான். அந்த பால் இசாவாவும் இன்னொரு பிளேயரும் அவங்க தலையில தட்டுற மாதிரி ஏமாத்திருக்காங்க 2 பிளேயர்ஸ். அந்த பால் இன்னுமே அங்க சைடா தள்ளி போகுது. இசிசாக்கி அவன் தலையில தட்ட வரான். ஆனா இசிசாக்கியுமே ஷூட் பண்ண விடாம வாக்குசிம்ஸ் அந்த பால பஞ்ச் பண்ணி தடுத்து விட்டுறான். அந்த பால் திரும்பவும் சிங்க ஓடி வந்து கோலை நோக்கி கிக் பண்றான். அது இன்னொரு டிஃபெண்டர் அவங்க டீம்ல இருந்து தடுத்து விடுறான். அந்த பாலுமே இப்ப நேரா கோஜிரோ கிட்ட வருது. எல்லாருமே நம்ம கோல் பக்கம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்சி பிளேயர்ஸ் எல்லாம் அங்க ஓடி போறாங்க. ஆனா கோஜிரோ வந்துட்டு பால் வச்சுட்டு முன்னாடி ஓடாம அங்கேயே நின்னுக்கிட்டு இருக்கான். சுபாசா இல்லாம நான் கண்டிப்பா விளையாடவே மாட்டேன், அவன் இல்லாம ஜெயிக்கிறதுல எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறான். இருந்தாலும் யோசிச்சு பாக்குறேன், என்னோட டீம் வந்து நான் எல்லாமே குவாலிஃபைங் வர வந்திருக்காங்க, அதனால அவங்களுக்காக நான் கண்டிப்பா லேண்டே ஆகணும், அதனால எல்லாருமே ரெடியா இருங்கடா, இந்த வாட்டி நான் கட்சுவ 10 பாயிண்ட்க்கு மேல லீடிங் போறோம் சுபாசா வர்றதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். சுபாசா இல்லாதவரை டீம் நம்ம தான் பாத்துக்கணும், அவங்க வந்து எந்த கோல் அடிக்க விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்சு பிளேயர்ஸ் எல்லாம் ரெடி ஆகுறாங்க. ஒரு பக்கம் சுபாசாவுமே ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் பக்கம் போயிடுறான். இவங்க 2 டீமுக்குமே இப்ப சரியான பேட்டில் பைக்கிட்டு இருக்குது. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. டீமோட கேப்டன் சுபாசாவே இல்லாம நான் கட்சு டீம் எப்படி விளையாட போறாங்க, அது மட்டும் இல்லாம கோஜிரோ வந்து இப்ப ஃபுல் ஃபயர் டவர் இருக்கான். சுபாசாவும் அவனை தடுக்கிறதுக்கு இல்ல, அவன் சொன்ன மாதிரி 10 கோல் லீடிங் போறானா இல்ல நான் கட்சு டீம் தடுப்பாங்களான்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கிடணும். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.